காலை பானமாக, காலை உணவாக நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு அந்த நீராகாரம் தான். கொஞ்சம் புளிச்சிருக்கிற நீராகாரம். பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்தில் இதை நாங்கள்லாம் சொல்லும்போது பேசும்போது இழக்காரமாக ஏளனமாக பார்த்தவர்கள் உண்டு. என்னையா பழஞ்சோறு மீதி இருக்குது, தண்ணி ஊற்றி குடிக்கிறான், இதை போய் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மீதி உள்ளது தான். அந்த மீந்ததை வீணாக்காத தமிழ் சமூகம். நம்ம உணவை தூர எரிஞ்சு பழக்கம் கிடையாது. ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம். இட்லி உப்புமாவை தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில். அப்போ அந்த நீராகாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள், ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க. அந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்கள். நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி. கட் பயோட்டானா குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் அறியாத ஏராளமான நுண்ணுயிர்கள் வைத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்காக, நம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கணும். அந்த கட் பயோட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்தல் நலமாக இருக்கும், ஜீரணம் நலமாக இருக்கும். இன்றைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கட் பயோட்டா சரியாக இருந்தால்தான் நம் சிந்தனையே சரியாக இருக்குங்கிறான். அப்போ அதை சரி செய்யக்கூடிய உணவு நீராகாரம். ஆப்பிரிக்கர்கள் ஒரு அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க. இரு என்ற உணவு. அவர்கள் தானியத்தை இதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிறுதானியத்தை தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் கரைச்சி குடிக்கிறான். ஒகி என்று உணவு இருக்குது, அதை அவர்கள் குடிக்கிறார்கள். அத்தனை ஆப்பிரிக்க மக்களும் அதை குடிக்கிறாங்க. கம்பூச்சா, தேநீரில் கொஞ்சம் காளானை போட்டு புளிக்க வைத்து சீனர்களும் ஜப்பானியர்களும் அந்த கம்பூச்சா டீ குடிக்கிறாங்க.